ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுப்புக்குட்டி விலாக்ஸ் யூடியூப் சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கமெண்ட்டும் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாள் கழித்து ஒரு குக்கிங் விலாக் பார்க்க போகிறோம். அதுவும் மினி ஷார்ட்ஸாக தான் போட போகிறேன். மினி விலாக் மாதிரி தான் இதுவும். இதில் நான் என்னென்ன பண்ணேங்கிறத ஒரு குயிக்காக சொல்லிடுறேன். நான் வந்து கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ இதை மூணுத்தையுமே பாயில் பண்ணி ஒரு 2 விசில் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றி, இது என் ஸ்டைல் ஆஃப் அவியல் தான், இது நார்மல் அவியல் தான். இது ஒரு விலாகான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஆனாலுமே எனக்கு இது வீடியோவாக ஷூட் பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு. நான் ரொம்ப நாள் கழித்து இது செய்கிறேன், அதனால் இது ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணலான்னு தோணுச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி, அதுக்கப்புறம் வந்து கடுகு, சீரகம், அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அதோடு நம்ம வந்து வேக வச்ச தண்ணியோடையே சேர்த்து உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் நான் தேங்காய், முந்திரி பருப்பு, அரை முடி தேங்காய், முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 5-6 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், 4 பச்சை மிளகா காரத்துக்கு. ஏன்னா இதுதான் ஹோல் காரமும் நம்மளுக்கு இருக்க போகுது. அவியலோட டேஸ்ட்டுக்கும் காரத்துக்கும் சேர்த்து 4 பச்சை மிளகா சின்னதாக தான் இருந்துச்சு, மீடியம் சைஸு. அதையும் போட்டு அரைச்சி கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா கொதித்தோடனே, இது ஆல்ரெடி நான் வேக வச்சதுனால நான் வந்து ஃபாஸ்ட்டில் வைக்கிறேன். நீங்கள் வேக வைக்கலைன்னா நீங்கள் சிம்மில் வச்சு காய்கறி வெந்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றி காய் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அரைச்ச பேஸ்ட் போட்டு நல்லா கொதித்தோன்னே, தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஒரு 10 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் தயிர் இருக்குது, தயிரை வந்து நான் லாஸ்ட்டாக வந்து கிரைண்ட் பண்ணி அப்படியே மோராக நான் ஊற்றிடுவேன். இதுதான் என்னையோட நைட் டின்னர். இது அடை தோசை, அதுக்கப்புறம் அவியல். இது வந்து ரொம்ப நாள் ஆசை செய்யணும்னா, எண்ணெய் வந்து நீங்கள் தேங்காய் எண்ணெயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மல் கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. நான் ரீஃபைன் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து கொதிக்குது. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத பார்ப்போம். அடுத்து நான் வந்து இப்போ அரைச்சதை கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நான் வந்து அப்படியே இதில் ஊற்ற போகிறேன். தண்ணி ரொம்ப உங்களுக்கு திக்காக வேணும்னா திக்காக இது பண்ணிக்கலாம், இல்லை தண்ணியாக வேணும்னா உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ கிரேவி அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கலாம். நான் இப்போது இதில் ஏற்கனவே காய்கறியோட தண்ணி ஊற்றுனதுனால எக்ஸ்ட்ரா தண்ணி நான் ஆட் பண்ண போகிறதில்ல. இது ஆனாலுமே கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தோணுது. நம்ம மிக்சியில் இருக்க தண்ணியுமே நம்ம கழுவி எடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து சும்மா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி அப்படியே இதை அலசி மிக்சியை அலசி நான் ஊற்றிட போகிறேன். உப்பு போட்டுட்டேன். உப்பு இது கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே ஸ்லோவாக இதுவாகணும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம இதில் வந்து அடுத்தது தயிர் வந்து நம்ம வந்து ஊற்றி வச்சுருக்க தயிர் இருக்குது. இந்த ஒரு 1/4 டம்ளர், ஒரு 1/4 லிட்டர் தயிர் மாதிரி வச்சுருக்கேன். அதையும் கெட்டி தயிர் தான், அதை அப்படியே நான் ஊற்றிக்கிறேன். நம்மளுக்கு மோராக வேணுங்கிறதுனால தயிரோடு சேர்த்து நான் ஒரு சும்மா ஒரு 1/4 லிட்டருக்கு கம்மி, 1/4 டம்ளருக்கு கம்மியாக தண்ணி ஊற்றி இதில் அப்படியே நம்ம அலசி நம்ம மிக்சியில் சேர்த்து ஒரு கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம வந்து மிக்சியில் ஒரு கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கிச்சன் வந்து மெஸ்ஸியாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ இன்னும் நான் ப்ராசஸ் முடிச்சுட்டு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். யாரும் தப்பாக நினச்சிக்க வேண்டாம், இல்லைனா எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா ஃபாஸ்ட்லேயே வச்சு நான் கொதிக்க விடுறேன். ஏன்னா காய் வெந்துட்டதுனால நம்மளுக்கு வந்து தேங்காய் அதுதான் நம்மளுக்கு இதுவாகணும். அதனால் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. கொஞ்சம் கெட்டியாக கொதிக்க வந்து நம்மளுக்கு அது கரெக்டாக ஆகிடும் கன்சிஸ்டன்சி. எங்களுக்கு 3 பேருங்கிறதுனால இது வந்து கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து கொஞ்சம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லியை கட் பண்ணி நான் மேலே தூவிடுவேன். இதுதான், அவ்வளோதான். இந்த மோரை வந்து நம்ம வந்து அப்படியே இதில் மாற்றி ஒரு 10 நிமிஷம் ஆஃப் பண்ணிவிட்டு, மோர் ஊற்றும் போது நம்ம என்ன பண்ணோம், ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிட்டு மேலே கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணிட்டா அவியல் ரெடி ஆகிடும். நான் உங்களை அடுத்த குக்கிங் விலாக் இல்லைனா வேறு ஏதாவது ஸ்கின் கேர், ஹேர் கேர் விலாகில் நான் மீட் பண்ணுறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் பிகினர் தான். எனக்கு நான் ஏதாவது இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள். நான் அதை ரெக்டிஃபை பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல
குக்கிங் விலாகோட எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். இது வந்து ஒரு பொண்ணு வீட்டிலேருந்தே சம்பாதிக்கிற வழிங்கிறது கிடையாது. என்னோட பொழுதுபோக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக்குறேன். எதுவாக இருந்தாலும் கற்றுக்கிறது ஒன்றும் லேர்ன் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரமோ இல்லையோ, நமக்கு தெரிஞ்சதை நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சால் நம்மளுக்கு மைண்டுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வேலைக்கு போகலனாலும் நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்கிறோங்கிற ஒரு திருப்தி கிடைக்கும். ஸோ ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, ஸ்டே ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் பாய்.